அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நிறைய பேர் இந்த குழந்தை பிறக்கிற நேரத்தை வச்சு கேட்குறாங்க. அதாவது சிசேரியன்னா நல்ல நேரம், நல்ல நாள், நல்ல டைம்ங்கிறத பார்த்து நம்ம எடுக்கிறோம். இயற்கையாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் சிலது ராகு காலத்துலேயோ யமகண்டத்துலேயோ பிறந்துடுறாங்களே, அது கெடுதலா, அது ஆகாதா, அதை பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. இயற்கையாக அவங்க யமகண்டத்துலேயோ ராகு காலத்துலேயோ பிறந்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு பிரச்சனைகளே கிடையாது. அவங்களுடைய லக்னம், பிறப்பின் லக்னம் என்ன, அந்த லக்னத்திற்கு இந்த ராகு பகவான் அல்லது கேது பகவான் எப்படி இருக்காங்க. ராகு காலத்திற்கு உரிய கிரகம் ராகு, யமகண்ட வேலைக்கு உரிய கிரகம் கேது. அப்போது அவங்களுடைய பிறப்பு லக்னம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அந்த பிறப்பு லக்னத்திற்கு இந்த ராகுவானவர் நல்ல பாவங்களில் இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. ராகு காலத்தில் எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லைங்க, அவங்களுக்கு ராகு நல்லா இல்லை, 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ தொடர்பில் இருக்குன்னா அது அவங்களுக்கு அந்த குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு நல்லதில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தந்துக்கிட்டே இருக்கும், திடீர் விபத்துகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அதை நம்ம கவனித்தா போதுமானது. இதே யமகண்ட வேலையாக தான் கேதுவை கவனிக்கணும். இதுவே நம்ம குளிகை நேரம்னு ஒரு நேரம் இருக்குது. இந்த குளிகை நேரத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அங்கே அந்த மாந்திங்கிறவர் நல்லா இருக்காரா அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும். அதனால் இது ராகு காலத்தில் பிறந்தாங்க, யமகண்ட வேலையில் பிறந்திருக்காங்க, அதனால் எதுவும் பாதிப்போ அப்படின்னு தயவு செஞ்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அவங்களுடைய லக்னம் என்ன சொல்லுதோ அந்த லக்னத்தின் படி தான் அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறத அமையும். இதில் இந்த கிரகம் நல்லா இருந்தால் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சிலருக்கு அந்த ராகு காலத்திலேயோ யமகண்டத்திலேயோ பிறந்தவர்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு காரணம் இயல்பிலே பிறக்கும் போதே அவங்களுக்கு அந்த கிரகம் சூப்பராக இருந்திருக்கும். அதனால அவங்களுக்கு லைஃப் டைமுக்கும் அதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு எனர்ஜிக் லெவலோடு அந்த ராகு ஹையர் 80% மேலே இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில், கேது 80% மேலே இருக்காங்கங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த யமகண்ட வேலையிலே ராகு காலத்திலே உண்டாகும். இதே தான் அஷ்டமி திதியில், இந்த திதியை பற்றியும் நிறைய கேள்விகள் இருக்குது. அஷ்டமி திதியில் ஒரு குழந்தை பிறந்தால் அது ஆகாதா, என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கம்சனுக்கு மட்டும்தான் 8வது குழந்தையாக அந்த கிருஷ்ணனே கடவுளுடைய அவதாரம் பிறக்கும், அதனால ஆபத்து அப்படின்னு சொல்லி வச்சாங்க. எல்லாருக்கும் அந்த ஆபத்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது இல்லாமல் இப்போ 8 குழந்தைகள்லாம் கிடையவே கிடையாது. அதனால் யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையவே இருக்குது. அதனால் அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. நம்ம ஜாதகத்தினுடைய நிகழ்வில் லக்னமும் அந்த லக்னத்தில் உள்ள உறவுகளும் தான் நமக்கு சுட்டி காட்டக்கூடியது. ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அம்மாவுக்கு எப்படி இருக்கும், தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்கும், உடன் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரலாக பார்க்கறதுனால தப்பில்லை. அப் டு டேட் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் மட்டுமே தெரிஞ்சுக்கணுங்கிறத சரியில்லை, ஆபத்தானது. அதனால் நாங்களே குழந்தைங்க ஜாதகத்தை பார்க்குறதில்ல. 10 வயசுக்கு மேலே ஆனால் தான் குழந்தைங்களே ஜாதகங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடும். அதனால் தயவு செஞ்சு குழந்தைகள் மேலே எந்த ஒரு வருத்தமும் படாதீங்க. அது ராகு காலத்திலேயே யமகண்ட வேலையிலே பிறக்கிறது தப்பில்லை. அவங்க ஜாதகத்தில் அந்த ராகு கேது நல்ல நிலைமையில் இருந்தால் நன்மையே அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லிக்கிறேன். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.